நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக விவாதிப்பதற்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் தேமுதிக அவசர ஆலோசனைக் கூட்டம் காலை 10:30 மணி அளவில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், கழக துணை செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை துணை முதல்வர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான பன்னீர்செல்வம் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள கேப்டன் இல்லத்திற்கு நேற்று மாலை வருகை தந்தார். இதனை அடுத்து கேப்டனுக்கு சால்வை அணிவித்ததோடு பூங்கொத்தும் கொடுத்தார் துணை முதல்வர் பன்னீர்செல்வம். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு தொடர்பாக கேப்டனும் துணை முதல்வர் ஓபிஎஸும் நீண்ட நேரம் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தேமுதிக கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், கழக துணை செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, AS அக்பர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்ச தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டனர். அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டார்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் சிவகங்கை தீர்த்த கரையில் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபக்தர்கள் சிவனை வணங்கும் வண்ணம் சிவன், உண்ணாமுலையம்மன் ஆகியோரின் திருவுருவங்களை அமைத்து சென்னை மேளம் முழங்க சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். லால்குடி அருகே முப்பெரும் தேவியருடன் மும்மூர்த்திகள் எழுந்தருளியுள்ள உத்தமர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இரவு 8 மணிக்கு தொடங்கி விடிய விடிய நடைபெற்ற 4 கால பூஜையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருச்சி நாட்டியாலயா குழுவினர் பாரம்பரிய பரதநாட்டிய அஞ்சலி நிகழ்த்தி விடிய விடிய நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி, தாப்பேட்டி சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது.
4 கால பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபாடு செய்தனர். தாப்பேட்டை சிவாலயத்தில் நாத சங்கமம், நாட்டியாஞ்சலி, ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பேவநத்தம் கிராமத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மலை மீது அமைந்துள்ள பழமையான சிவநஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையில் ஏறி சென்று சிவபெருமானை வழிபட்டனர். இந்த விழாவில் தமிழகம், கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமாக கேப்டனை சந்தித்ததாக கூறினார். கேப்டன் பூரண குணமடைந்து ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். கேப்டன் உடல் நலத்துடன் நீடூழி வாழ வேண்டும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தேமுதிகவுடன் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்று நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தர் அவர்களை அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக அவரை சந்திப்புக்காக நாங்கள் வந்திருந்தோம். அவர் பூரண குணமடைந்து மிகவும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். எங்களிடம் மிக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பேசினார். நாங்களும் நீங்கள் எப்பொழுது போல் எப்பொழுதும் இன்றும் நாளையும் உடல் ஆரோக்கியத்துடன் நீடூடி வாழ வேண்டும் என்ற எங்களுடைய அபாவையும் விருப்பத்தையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல முடிவை எட்டப்பட்டு முதலில் உங்களுக்குத்தான் தெரிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சிகளின் முடிவுகளும் நல்ல முறையில் அறிவிக்கப்படும் என பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். நாளை பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் எனவும் கூறினார். 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் நாடு இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டிற்கு யார் தலைமையேற்றால் நாட்டிற்கு நல்லது என்பது குறித்து தங்களுடைய எழுச்சியுரையை அவர்கள் ஆற்றுவதாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக இருப்பார். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய நீதி கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என அறிவித்த ஓபிஎஸ், 21 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு புதிய நீதி கட்சி ஆதரவளிக்கும் என்றும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு ஒன்று நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய நீதி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு புதிய நீதி கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்றும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2 கட்சிகளுக்கு இடையே 2 தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டு ஒப்பந்தம் இட்டிருக்கிறார். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் போட்டியிட உள்ள சின்னம் குறித்தும் பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம். இதனைத் தொடர்ந்து திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் 2வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடன்பாடு கையெழுத்தானது. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை மிக சுமூகமான முறையில் இன்றைக்கு நடைபெற்று, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நாங்களும் கலந்து பேசியதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் உடன்பாடு ஆகியிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக நடத்திய பேச்சுவார்த்தையில் நேற்று உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடத்திய பேச்சுவார்த்தையிலும் இழுபறி ஏற்பட்டதால் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கூட்டணி இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை செய்தித் துறைகளாக பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு விடிய விடிய பரதநாட்டியம் நடைபெற்றது. இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வடலூர் நகரில் உள்ள சிவனுக்கு சந்தன அபிஷேகம் மற்றும் அன்ன அபிஷேகம் நடைபெற்றது. இதை காண ஏராளமான பெண்கள் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள பிரபல நகைக்கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஆரணி டவுன் பெரியகடை வீதி மற்றும் தேவிகாபுரம் கிராமத்தில் உள்ள நகைக்கடைகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மனநலம் பாதித்த 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வெற்றிலை முருகன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது பெண்ணை அவரது உறவினரான கருப்பு என்பவர் கடந்த சில மாதங்களாக ஆடு மேய்ச்சலுக்கு கூட்டி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிறுமி 7 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தன் குழந்தையின் கண் சிகிச்சைக்கு உதவி கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தையின் பெற்றோர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே பெரும்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மகேஷ். இவரது 4 வயது மகளுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்தனர். ஆனாலும் சிறுமிக்கு மீண்டும் பார்வை வருவதில் குறைபாடுகள் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மாவட்டம் வால்பாறையில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வால்பாறை நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ஆதிவாசி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். காடர், புலையர், முதுவர் என மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் இந்த பகுதிகளில் இலவச வீட்டுமனை பட்டா, குடிநீர், சாலை, மின் இணைப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரிகள் இதற்கு செவி சாய்க்காததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வால்பாறை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் மலைவளங்களை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் VR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் சிறப்பு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். நீலகிரியில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை தூளுக்கு கிலோ ஒன்றுக்கு 140 நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். பசுமை அழிந்து குளிர் கிடைப்பது இப்பொழுது குறையத் தொடங்கிறது. கடுமையான வெயில் அடிக்கிறது. ஆகவே இதற்கு மத்திய, மாநில அரசுகள் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு இதை உள்ளடக்கியிருக்கிற 10 மாநிலங்கள் தமிழகம் உட்பட ஒன்றிணைத்து ஒரு சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை, மலைவளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெருந்திட்டத்தை உருவாக்க வேண்டும். இந்த மலைப்பகுதி மக்கள் தேயிலை விவசாயத்தை நம்பியிருக்கிறார். வீரணம் ஏரியின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் கடலூர் மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ளது வீராணம் ஏரி. அணைக்கரை கிழனையில் திறக்கப்படும் நீர் வீராணம் ஏரிக்கு வருகிறது. இந்நிலையில் நீர்வரத்து இல்லாததால் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடவென குறைந்தது. இதனால் இந்த ஏரியை நம்பியுள்ள சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டிட தொழிலாளர்கள் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீடற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும், விபத்தில் உயிரிழக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலையொட்டி நடைபெறும் இடமாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் நாமக்கல் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மீண்டும் அந்தந்த பகுதியிலேயே பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் திருவள்ளுவர் ஆட்சி அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள்: வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், விபத்து மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை மத்திய, மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். பின்னர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராணுவத்தையும் ராணுவ விமானியையும் வைத்து அரசியல் செய்ய தங்களுக்கு தெரியாது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் ராணுவ வீரர்களை தங்களுக்கு வணங்கத்தான் தெரியும் என்றும் அப்போது அவர் கூறினார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரன் கோவிலில் 18ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா கோலாகலமாக தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த நடன நிகழ்ச்சியை தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் பேரா பாலசுப்ரமணியன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் என 300க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பரதநாட்டியம், ஓடிசி, கதக், மோகினியாட்டம் என விதவிதமான நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகின்றனர். வேலூரில் டிராக்டர் மோதி மண்சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சாமிநாதன் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ஆவார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் விபத்து ஏற்படுத்திய டிராக்டர் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.
திண்டுக்கல் அருகே கல்குவாரியை மூட வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியினர் பாடை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாதன்கோட்டையில் செயல்பட்டு வரும் கல்குவாரியால் சுற்றுப்புறத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். பணியிடை மாற்றத்தினை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இதுவரை எந்த தேர்தல்களிலும் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்ளாத நிர்வாகம் தற்போது மேற்கொள்வது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் பணியிடை மாற்ற நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் கைவிட வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. உள்ளூர் வாகன வரியை ரத்து செய்ய கோரி திருக்கழுக்குன்றம் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திலும் உள்ளூர் ஆட்டோக்களுக்கு வரி செலுத்துவது இல்லை என்றும், ஆனால் இங்கு மட்டும் 15 ரூபாய் வரி வசூல் செய்வதாகவும் கூறப்பட்டது. மேலும் இதுகுறித்து ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் அடுத்த கட்டமாக முதல்வரிடம் மனு அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். 14வது அகில இந்திய கைப்பந்து போட்டியின் அரையிறுதிப் போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தனித்தனியாக இந்த போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கான பிரிவில் கேரளா போலீஸ் அணியும், ஆண்களுக்கான பிரிவில் கேரளா மின்சார வாரி அணியும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஏனாதி கிராமம் அருகே அம்பேத்கர் நகரில் உள்ள 5 வீடுகளுக்கு மட்டும் மின் இணைப்பு வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், கடந்த 4 மாதங்களாகியும் இதுவரை மின் இணைப்பு வழங்கவில்லை எனவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகள், பாம்பு ஆகியவற்றின் நடமாட்டம் இருப்பதால் மிகுந்த அச்சத்துடன் உள்ளதாக தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கிடையே சோமசுந்தரம் பகுதியில் அனுமதியின்றி மணல் கடத்தி வந்த லாரியை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். டிராக்டர் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள எஞ்சிய வாக்குச்சாவடி மையங்களை ஆய்வு செய்தனர்.